தன்னோட பொண்ணோட நேம்ல ஒரு செயின் வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 மாசம் கிட்ட வெயிட் பண்ணி இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கே 1.5 மாசம் வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மாடல் ஒன்று அனுப்பிச்சு, இந்த மாடலில் நான் சொல்கிற நேம் வச்சு எனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க நிறையா பேஜில் கேட்டதாகவும் யாருமே ஓகே சொல்லலை அப்படின்னு சொன்னதாகவும் தான் சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த இமேஜ் பார்த்தேன். ஈஸியான ஒன்று தான். பட் என்னென்னா, நம்ம இப்போ நார்மலாக சேல் பண்ணுறோம்ல, இப்போ ரீசெண்டாக சேல் பண்ணுறோம்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ரேட்டுமே சொல்லியிருந்தேன். ரேட்டும் கொஞ்சம் கூட ஆகும். இப்போ நார்மல் செயின் மெட்டீரியலில் பண்ணுறோம்னா இந்தளவு ரேட் வராது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்னால் இந்தளவு ரேட் வரும். டைமும் ஆகும். ஏன் டைம் ஆகும்னா, நம்ம இப்போது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் ஆகட்டும், ப்ராடக்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான். ஸோ அதனால் வந்து இம்போர்ட்டட்னாலே நமக்கு டைம் ஆகும். 1 மந்த்துக்கு மேலே ஆகும். ஸோ அதனால தான் நான் எல்லா பொருளுமே ஸ்டாக் எடுக்கிறதுக்கும் எனக்கு வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆகும். அதே மாதிரி தான் இவங்ககிட்டையும் கேட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, எப்போ வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப அழகாக செஞ்சு கொடுங்க, எனக்கு அது போதும். ரேட் சொன்னதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுக்காகவே நான் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் தான். ஸோ அதனால் டெய்லி வியர் பண்ணாலும் நமக்கு கட்டு போகாது. ரொம்ப நேரமாக அவங்க பொண்ணுக்கு தான் கேட்குறாங்க போல், அவங்க பொண்ணோட நேம் போட்டுன்னு நினச்சிருந்தேன். கடைசியில் செயின் சைஸ் கேட்டப்போ தான் சொன்னாங்க, இல்லை சிஸ், என்னோட பொண்ணு நேமு தான், ஆனால் நான் போட்டுக்க போகிறேன் அந்த செயின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ பாசம் இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்டாக இந்த ஒரு ரிங்கும் பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். அவங்க கைக்கு கிடச்சதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.